வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் துவரம் பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நாவில் சுவையூறும் துவரம் பருப்பு சட்னி. அதுக்கு தேவை துவரம் பருப்புங்க, கொத்தமல்லி, மிளகாய், பூண்டு, லைட்டாக தேங்காய் துருவலுங்க, புளி, உப்பு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் துவரம் பருப்பை வறுத்துக்கிறோங்க. கடாயை வச்சுக்கோங்க, அடுப்பில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் துவரம் பருப்பை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், துவரம் பருப்பு வறுத்துருச்சு. வரமிளகாய் போட்டுக்கோங்க, அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. இதுலேயே நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள், துவரம் பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. பாருங்கள், வறுத்த துவரம் பருப்பை நாம் நல்லா ஆற வச்சுக்கிட்டு ஒரு மிக்ஸி பவுலில் சேர்த்துக்கலாங்க. தேங்காய், புளி எல்லாம் சேர்த்துக்கணும். இதை நம்ம நைஸாக அரைக்கூடாதுங்க. குறன்னு ஒன்றும் பாதியமாக குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இப்படி நம்ம அரைச்சிக்கிறோங்க. அரைச்சி இதில் லைட்டாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இன்னொரு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இதை நாம் மாற்றிக்கலாங்க. சட்னி இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தாளிப்பு செஞ்சுக்கலாங்க. கடாயை வச்சு தாளிச்சிக்கலாங்க. அடுப்பில் ஃபேன் வச்சாச்சுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நாம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள், பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நாவில் சுவையூறும் துவரம் பருப்பு சட்னி தயார். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.